பெருமக்களே, சுபவுடைய தொழுகையை தொழுது முடித்து அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்கிறார். நாம் வாழக்கூடிய உலகத்தில் 3 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். 3 வகையான மனிதர்களை அல்லாஹ் படைத்திருக்கிறார். ஒரு வகையான மனிதர்கள் எல்லாம் இருக்கும், ஆனால் அவர்கள் இருக்கும் இடமே தெரியாது. ஒரு வகையான மனிதர்கள் எதுவுமே இருக்காது, தன்னை பெரிய ஆளாக காட்டிக் கொள்வார்கள். ஒரு வகையான மனிதர்கள், 3வது மனிதர்கள் அப்படியும் இருப்பார்கள், இப்படியும் இருப்பார்கள். இப்படியாக கொண்டவர்களை உலகத்தில் நாம் பார்க்கிறோம். ஆனால் 4வது வகையான மனிதர்கள் ஒரு சிலர்கள் இருக்கிறார்கள் உலகத்தில். 4வது வகையான மனிதர்கள் ஒரு சிலர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். இவர்களால் தான் உலகமே நடந்து கொண்டிருக்கிறது. இவர்களால் தான் உலகமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் தங்களை வெளியே காட்டவும் மாட்டார்கள். அதே நேரத்திலே தாங்கள் யார் என்று சொல்லவும் மாட்டார்கள். அடுத்தபடியாக இப்படியும் அப்படியுமே இருக்க மாட்டார்கள் அன்பிற்குரியவர்களே. அவர்கள் பார்ப்பதற்கு சாதாரணமாக இருப்பார்கள். எப்படி என்றால், அதிகமாக பேச மாட்டார்கள், யாரிடத்திலும் பழக மாட்டார்கள். ஏன்னா, யாரை கண்டாலும் பொன்முறுவல் பூப்பார்கள். அவர்களிடத்தில் என்ன இருக்குகிறது, என்ன இல்லை என்றே சொல்ல முடியாது. ஆனால் அன்பிற்குரியவர்களே, அவர்கள் பார்த்தால் நம்மளுடைய பார்வைக்கு கூட பாவம் செய்கின்ற மாதிரி தெரியும். அந்த 4வது இனத்தவர்கள் நாம் பார்த்தால் அவர்கள் பாவம் செய்கின்ற மாதிரி கூட தெரியும். அவர்கள் செய்யக்கூடிய ஒரு பாவத்தை பார்த்தால் நாம் பெரிதாக பேசுவோம். என்ன, ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்காரு, பாவம் செய்கிறார். ஒண்ணுமே புரியாத மாதிரி இருக்காரு, பாவம் செய்கிறாரு. பாவம் செய்யலாமா அப்படின்லாம் பேசுவோம். ஆனால் அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுடைய வெளிரங்கத்தை நாம் பார்க்கிறோம். உள்ரங்கத்தை நமக்கு பார்க்க முடியுமா? உள்ரங்கத்தை நபிமார்கள் பார்ப்பார்கள், ரசூல்மார்கள் பார்ப்பார்கள். இன்றைக்கு வாழக்கூடிய வலிமார்கள் பார்ப்பார்கள். இன்றைக்கு வாழக்கூடிய வலிமார்கள் ஒருவருடைய நெத்தியை வைத்து இவர் நல்லவரா கெட்டவரா, இவர் பணக்காரரா ஏழையா, இவர் நீண்ட காலம் வாழுவாரா குறைந்த காலம் வாழுவாரா, இவருடைய குடும்பம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நெத்தியை வச்சே வலிமார்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். உங்க நெத்திகளை போய் கண்ணாடியில் பாருங்க, கோடுகளாக இருக்கும். உங்க நெத்தியை போய் கண்ணாடியில் பார்த்தங்கன்னா கோடுகளாக இருக்கும். அந்த கோட்டை பார்த்து நமக்கு என்ன தெரிய போது பார்க்குறவங்களுக்கு. ஆனால் அந்த ஒவ்வொரு கோட்டிலேயும் ஒரு சரித்திரம் இருக்கிறது. ஒவ்வொரு கோட்டிலேயும் 1000 சரித்திரம் இருக்கிறது. அது வலிமார்களுக்கு தெரியும், நபிமார்களுக்கு தெரியும், ரசூல்மார்களுக்கு தெரியும். அன்பிற்குரியவர்கள், ஏன் வலிமார்களுக்கு தெரியும்? ரசூல்மார்கள் நபிமார்களுடைய வாழ்க்கையை முழுக்க பின்பற்றியவர்கள் அவர்கள்தான். இன்று வரைக்கும் பின்பற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்கள்தான். ஆகையினால நம்ம யாரையும் பார்த்து இவர் இப்படித்தான் என்று முடிவு பண்ணக்கூடாது. நல்லவரா கெட்டவரான்னு முடிவு பண்ணக்கூடாது. ஏனென்றால் அவரை நாம் நல்லவரா கெட்டவரான்னு அவர் நம்மள முடிவு பண்ணிடுவார். அவர் முடிவு பண்ணக்கூடியதுதான் என்ன அல்லாஹ்வுடைய முடிவாக இருக்கும். நாம் முடிவு பண்ணக்கூடியது கெட்ட முடிவாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒருவர் வருவார், ஒரு சஹாபி வருவார். அவர் யாருன்னா பது பட்டிக்காட்டை சார்ந்தவர். மதீனாவுக்கு அப்பால் உள்ள பட்டிக்காட்டை குக்கிராமத்தை சார்ந்தவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருவார். வந்து எல்லாராலும் உட்காருவார், யார்கிட்டையும் பேச மாட்டார், சலாம் சொல்லுவார். யாரை பார்த்தாலும் பொன்முறுவல் பூப்பார். ஆனால் அவர் ஒரு தவறு செய்ததாக அவர் மீது புகார் எழுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், இன்னவர் இங்கே வருகின்றார். அவர் யாரையும் பார்க்கறதில்லை, யார்கிட்டையும் பேசுறதில்லை. பார்த்தாலும் என்ன சொல்லுகின்றார், சலாமோடு முடித்துக் கொள்கிறார். யாரும் சிரிச்சாலும் பொன்முறுவல் பூக்குகிறார். யாரும் பேச முயற்சி பண்ணாலும் அவர் பேசுறதில்லை. அவர் இப்படி பாவத்தை செய்திருக்கிறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யுஹிப்புல்லாஹ வ ரசூலுஹு, அவரை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் பிரியப்படுகின்றார்கள். லா தசுப்பு ஹாதிஹி ரஜுல, அவரை நீங்கள் திட்ட வேண்டாம். இன்னக லா தஃபாலு தன்ப அம்தன், அவர் வேணுமென்று பாவம் செய்திருக்க மாட்டார்.
இன்னஹு யஃபாலு துனூப ஹதஆ, அவர் தவறாக பாவம் செய்திருப்பார். இப்போ சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வும் ரசூலும் அவரை ஏன் பிரியப்படுகிறார்கள்? நாங்கள் பார்க்க அவர் சலாம் தான் சொல்கிறாரு, உங்கள்கிட்ட பேசினதில்லை, நீங்கள் அவர்கிட்ட பேசினதில்லை. என்ன அப்படி இருக்குகிற பொழுது அல்லாஹ்வும் ரசூலும் எப்படி அவரை பிரியப்படுகின்றார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எல்லாரும் உட்கார்ந்திருப்பார், அவரும் உட்கார்ந்திருப்பார். எல்லாரோடும் எழுந்திருத்து போவார். ஆனால் ஒரு சில நேரங்களில் எல்லாரும் போன பின்னால் அவர் மாத்திரம் உட்கார்ந்திருப்பார். பார்த்திருக்கிறீர்களா? ஆமாம், நாங்கள் பார்த்திருக்கோம். அவர் என்ன செய்கிறார்னு பார்த்திருக்கிறீர்களா? இல்லை, பார்த்ததில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் என் முகம் சிரிப்பாக இருந்தால் உங்களோடு அவர் எழுந்திருத்து போய்விடுவார். என் முகம் அலர்ச்சியாக இருந்தால் உங்களோடு அவர் எழுந்திருத்து போய்விடுவார். என் முகம் கொஞ்சம் வாட்டமாக இருந்தால் அவர் இந்த இடத்திலே உட்கார்ந்திருப்பார். உங்களுக்கெல்லாம் யாருக்கும் தெரியாது, அவருக்கு என்னை பற்றி தெரியும். எவ்வளோ அழகாக வச்சிருப்பார். அவருக்கு என்னை பற்றி தெரியும், என் முகத்தின் வாட்டத்தை அவர் அறிவார். அப்படி அறியக்கூடிய ஆற்றலை அல்லாஹ்வை பிரியப்படக்கூடியவருக்குத்தான் தெரியும். சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஒரு ஆற்றல் அல்லாஹ்வை யார் பிரியப்படுகின்றாரோ அவருக்குத்தான் தெரியும். சரி, அதுக்கு பின்னால என்ன செய்வார்? எல்லாரும் போன பின்னாலே யான் சோர்ந்து உட்கார்ந்திருப்பதை கண்டு, நான் ஏதோ கவலையில இருக்குகிறேன் என்று உட்கார்ந்திருப்பதை கண்டு என்னிடத்திலே தமாசாக தானாக பேசுவார். அவருடைய பேச்சை கேட்டே நான் சிரித்து விடுவேன். அவருடைய பேச்சை கேட்டே நான் சிரித்து விடுவேன். நான் சிரிக்கக்கூடிய அந்த சிரிப்பு என் கவலையை போக்கிவிடும். அவர் என்றைக்கு என்னிடத்தில் தோழரானாரோ அன்றிருந்து இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு பொழுதும் அவரை நான் கவலையுற்றவராக நான் அவரை சந்தித்ததே கிடையாது. ஆகையினால் நான் அவரை மிகவும் பிரியப்படுகின்றேன். நான் அவரை மிகவும் பிரியப்படுகின்றேன். நான் யாரை மிகவும் பிரியப்படுகின்றேனோ அவர்களை அல்லாஹ் கட்டாயமாக பிரியப்பட்டே தீருவான். அல்லாஹ் பிரியப்படாத ஒருத்தரை என்னை அல்லாஹ் பிரியப்படும்படி சொல்ல மாட்டான். நான் பிரியப்பட மாட்டேன். ஆகையினால் யாரையும் பார்த்து என்ன செய்யாதீங்க, சாதாரணமான முடிவுக்கு வந்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒன்றை சொல்லுகிறேன் அருமை தோழர்களே, யாரை பார்த்தாலும் இவர் நம்மளை விட ஏதோ ஒரு விதத்தில் உயர்ந்திருப்பார் என்று நினையுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையை மனதாலும் பணத்தாலும் உயர்த்தும். இவர் நம்மளை விட தாழ்ந்திருப்பார் என்று நினைத்தீர்களேயானால் நாம் மனதாலும் பணத்தாலும் தாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஏனென்றால் உங்களுக்கு அந்தரங்கம் தெரியாது, எனக்கு அந்தரங்கம் தெரியும். அல்லாஹ் எனக்கு அறிவிக்கிறார், அவர் உங்களை விட சிறந்தவர் அப்படின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், அஸா அன் துஹிப்பு ஷையன் வஹுவ ஷர்ருல் லக்கும், நீங்கள் ஒன்றை பிரியப்படுவீர்கள், அதிலே தீங்கு உங்களுக்கு இருக்கும், அது எனக்குத்தான் தெரியும், என்னை சார்ந்தோருக்குத்தான் தெரியும். வாசான் தக்ரவு செய்யன், ஒன்றை நீங்கள் வெறுப்பீர்கள், வஹுவ கைருல் லக்கும், அதிலே நன்மை இருக்கும், அது எனக்குத்தான் தெரியும், என்னை சார்ந்தோருக்குத்தான் தெரியும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான். வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன், உங்களை படைத்த ரப்பு எல்லாவற்றையும் அறிந்தவன், நீங்கள் எதுவுமே அறியாதவர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு அறிவிக்கும்படி அறியும்படி அந்த சிந்தனையை தொடர்ந்து விட்டால் தான் உங்களுக்கு தெரியும், இல்லை என்றால் தெரியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். அன்புக்குரியவர்களே, ஆகையினால யாரை பார்த்து எந்த முடிவும் பண்ணக்கூடாது. முடியுமா? நம்மளால் சலான் சொல்லலாம். காஃபிராக இருந்தால் வணக்கம்டே சொல்லலாம், தப்பு இல்லை. யாரை பார்த்தும் நம்மளை விட தாழ்ந்தவர் என்றோ
இவரை என்ன நாம் மதிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. யாருடைய வாயில இருந்து எந்த வார்த்தை நம் வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய சாபமாக இருக்கும் என்று நம்மளால் அறிய முடியாது. இதுதான் நபிமார்கள் வாழ்ந்த வாழ்க்கை, இதுதான் இன்றைக்கு இருக்க வழிமார்கள் வாழக்கூடிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை அல்லாஹ் தபாரக் வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் நம் சந்ததிகளுக்கும் கியாமத்து நாள் வரைக்கும் கொடுத்து அண்ணல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தாரோடு கியாமத்து நாளையிலே சுவனபதியினை நுழையக்கூடிய பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلي على النبي سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين. والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم.